வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான எள்ளு பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேஸ்டியான ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு கப் நம்ம கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாங்க. கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவு. 1/4 கப் கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருப்பு எள்ளை நல்லா நம்ம கடாயில் போட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா படப்படன்னு பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த போல் பொரியும் போது தெறிக்க ஆரம்பிக்கும். அது மேலே படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ எல்லா எள்ளும் இந்த போல் படப்படன்னு பொரிஞ்சிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இது நல்லா ஆறட்டும். மிக்சியில் அரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணியில் நம்ம 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கிட்டோம். கொழுக்கட்டை மாவு ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி காம்பில் கிளறிக்கலாங்க. கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த போல் கிளறிக்கலாம். இந்த போல் கெட்டியானதும் கொஞ்சம் எண்ணெய் இது மேலே தடவிட்டு எடுத்து வச்சிடலாங்க. மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூரணம் செய்யலாங்க. அதுக்கு இப்போ வறுத்து வச்சுருக்கிற எல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம். ஒரே ஒரு சுத்து அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த போல் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை நம்ம எவ்வளோ அளவு எள்ளு எடுத்தோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரை, நல்லா சுத்தமான நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம். நான் அதில் 1/4 கப் நாட்டு சர்க்கரை போட்டேங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு இதுவும் ஒரு சுற்றி இது போல் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம். கொஞ்சம் குறன்னு இருந்தாலே போதும். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய தொடங்கலாங்க. ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு இந்த போல் தட்டிக்கலாம். ஒட்டுச்சுன்னா எண்ணெய் தொட்டு அது போல் தட்டிட்டு நடுவில் இந்த பூரணத்தை வச்சுட்டு போல் மூடிடலாங்க. பிரியாதபடி நம்ம சைடில் நல்லா அழுத்தி முடிக்கலாம். போல் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சுக்கலாங்க. இந்த போல் எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம இடியாப்பத்தட்டில் வச்சுக்கலாம். இடியாப்பத்தட்டு இல்லைன்னா இட்லி தட்டில் கூட வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 2 தட்டையும் இது உள்ள வச்சிடலாங்க. மூடிட்டு நல்லா சிம்லேயே அடுப்பு எரியட்டும். 15 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. 15 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பர் டேஸ்டான எள்ளு பூரண கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. டேஸ்டியான எள்ளு பூரண கொழுக்கட்டை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.